புத்தகத்துடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னிடம் இப்போது நாம் காண இருக்கும் புத்தகம் அவர் ஐஸ்பெர்க் இஸ் மெல்டிங். அவர் ஐஸ்பெர்க் இஸ் மெல்டிங், சேஞ்சிங் அண்ட் சக்சீடிங் அண்டர் எனி கண்டிஷன்ஸ். ஜான் கோட்டர் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாற்றம் மட்டுமே வெற்றியை தக்க வைக்கும். இந்த மாற்றத்தோடு வாழ பழகிட்டாங்கன்னா நம்ம எல்லாத்துலேயும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இதை அவர் ஒரு சுவாரஸ்யமா ஒரு கதை மூலயமா சொல்றாரு. அது என்ன கதைன்னா, ஒரு அண்டார்டிகாவில் பெங்குவின் பறவைகள் பார்த்துருப்பீங்க. அந்த பெங்குவின்கள்லாம் அந்த குடியிருப்பில் இருக்கிற ஒரு அண்டார்டிகாவை பேஸ் பண்ணி ஒரு கதை சொல்றாரு. எல்லா பெங்குவின்களும் மீன் பிடித்து கொண்டு தினசரி வேலைகளில் ஈடுபட்டிருக்க, ஃப்ரெட் என்னும் ஒரு பெங்குவின் மட்டும் சமுத்திரத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. அதன் முகத்தில் கவலையின் ரேகைகள். பனிப்பாறைகளில் பிளவுகள் தெரிகிறது. விரிசல்களில் நீர் புகுந்து கொள்கிறது. 2 மாதத்தில் கடும் குளிர்காலம். நீர் பனிக்கட்டியாய் உறைந்து விரிவுற்றால் பாறைகளில் விரிசல் பிளக்கும். பெரிய பனிப்பாறைகளும் இப்படி ஒவ்வொன்றாய் உருகி உடைந்தால் நம் பெங்குவின்களின் உயிர்களும் ஜீவாதாரமும் என்ன ஆகும்? இது எதுவும் தெரியாமல், தெரிந்து கொள்ள முயற்சியும் செய்யாமல் நம் கூட்டம் கேளிக்கை செய்து கொண்டு திரிகின்றனவே என ஃப்ரெட் மிகுந்த கலக்கத்தில் இருந்தது. இதை எப்படி நம் மக்களிடம் சொல்லி மாற்றத்திற்கு வழிவகுப்பது? முதலில் கேட்க தயாராக இருந்த ஆலிஸ் என்ற பெண்களிடம் சொல்லி தலைமை வட்டத்திற்கு இச்செய்தியை எடுத்து செல்ல வைக்கிறது. 10 பேர் கொண்ட தலைமை குழுவில் இது உடனே எடுபடவில்லை. திருமதி நோ எல்லாவற்றுக்கும் இல்லை இல்லை என்று மறுத்து பேசுவதால் இதன் பெயராம் போன்றோர் இது ஒரு கற்பனை, ஒருபோதும் கடந்த காலங்களில் இப்படி நடக்கவில்லை என்று தீவிரமாக ஓரம் கட்ட ஃப்ரெட் ஒரு செயல்முறையை சவாலுக்கு அழைக்கிறது. ஒரு பாட்டிலில் நீர் நிரப்பி இறுக மூடி வைப்போம். அது சில நாட்களில் குளிரால் வெடிக்கிறதா என்று பார்ப்போம். அதை நாம் பெண்குவின் கூட்டத்திற்கே காண்பிப்போம். சம்மதமா? தலைமை மட்டுமின்றி மொத்த கூட்டத்தையும் எப்படி ஒருமுகப்படுத்தி ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதுதான் கதை. ஒரு நிறுவனத்தில் மாற்றம் நிகழ்த்துவது எப்படி என்பதை பெங்குவின் கதை மூலம் மனிதர்களுக்கு உணர்த்துகிறது. அவர் ஐஸ்பெர்க் இஸ் மெல்டிங். இந்த புத்தகம் ஹோல்கர் ராத்பெகர் துணையுடன் ஜான் கோட்டர் எழுதிய இந்த நூல் 2006 வெளிவந்து மிகவும் பிரசித்தி பெற்றது. ஜான் கோட்டர் ஹார்வர்ட் பல்கலைக்கழக நிர்வாக பேராசிரியர். சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பற்றி இவர் எழுதிய லீடிங் சேஞ்ச் என்ற புத்தகம் நிறுவன மாற்றம் பற்றி வெளிவந்துள்ள புத்தகங்களில் மிகவும் முக்கியமான பதிவு. ஒரு பல்கலைக்கழகத்திற்கு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் என்னும் பேப்பரை வடிவமைத்து நடத்த நிறைய படிக்க நேர்ந்தது. அப்போது தட்டுப்பட்ட புதையல்தான் ஜான் கோட்டரின் லீடிங் சேஞ்ச் புத்தகம். பல நூறு நிறுவனங்களில் மாற்ற நிர்வாகத்தை படித்து ஆராய்ந்து அதன் அடிப்படையில் எழுதிய நூல். எல்லா மாற்ற நிர்வாகத்திற்கும் 8 ஆதார படிக்கட்டுகள் அவசியம் என்கிறார் இவர். மாற்றம் பற்றிய ஒரு அவசர உணர்வை மக்களிடம் ஏற்படுத்துங்கள். மாற்றத்தை முன்னெடுத்தும் செல்லும் ஒரு குழுவை தேர்ந்தெடுங்கள். மாற்றம் பற்றிய பார்வையை மற்றும் வியூகத்தை உருவாக்குங்கள். எல்லோரும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். மாற்றத்தை செயல்படுத்துவோர் அனைவருக்கும் அதிகாரத்தை கொடுங்கள். குறுகிய கால சின்ன வெற்றிகளை ஊக்குவியுங்கள். அது மக்களின் நம்பிக்கைக்கு மிகவும் முக்கியம். முதல் சிறு வெற்றிக்கு பின் இடைவிடாது செயல்பட்டு வெற்றிகளை குவியுங்கள். மாற்றத்தை தக்க வைக்கும் புது கலாச்சாரத்தை உருவாக்குங்கள். இந்த 8 நிலைகளும் லீடிங் சேஞ்ச் புத்தகத்தில் கோட்பாடுகளாய் சொல்லி தரப்பட்டது. அவர் ஐஸ்பெர்க் இஸ் மெல்டிங் புத்தகத்தில் வண்ணக்கதையாக மீண்டும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் எழுதும் புத்தகம் என்றால் சாமானியருக்கும் புரியாது என்பதை பொய்யாக்கும் வண்ணம் இது குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஆங்கிலம் தெரிந்த அனைவரும் படிக்கும் வண்ணம் வண்ணப்படக்கதையாக வந்துள்ளது. 150க்கும் குறைவான பக்கங்கள். குழந்தைகள் புத்தகம் போல ஒவ்வொரு பக்கத்திலும் வரிகள் குறைவு, சிக்கனமான வாக்கியங்கள், ஆங்காங்கே பளீர் என்ற படங்கள், குயிக்
ரீட் வகையைச் சேர்ந்த இந்த புத்தகம் ஒரு மிக பெரிய கருத்தை எளிமையாக சொல்கிறது. பெங்குவின் கதைக்களம் அபார தேர்வு. ஏனென்றால் நாமும் அந்த களத்தில் தான் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. பூமி வெப்பமாகும் அபாயம் பெங்குவின் கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டாலும் அது நமக்கு நன்றாகவே பொருந்துகிறது. பனிப்பாறைகள் இங்கு குறியீடுகள் தான். நம் நிறுவனத்தில் நமக்கு தெரியாமல் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பிரச்சனைகளும் அதை மாற்ற தேவைப்படும் நிர்வாக முயற்சிகளும் உத்திகளும் தான் மைய கருத்துகள். நேற்று வரை உங்கள் பனிப்பாறைகள் எது என்று யோசியுங்கள். நேற்று வரை சந்தையில் நம்பர் 1 திடீரென்று இல்லை. நாம் அப்படி உணர்கிறோம். இன்று பல போட்டியாளர்கள், நல்ல பணியாளர்கள் ஒரு சிலர் வெளியேறிய போது பாதிப்பு பெரிதாக இல்லை. இப்பொழுது சில முக்கிய கஸ்டமர்களை இழக்கும் போதுதான் பாதிப்பு புரிகிறது. நிர்வாகத்திற்கு நிறைய முற்போக்கான எண்ணங்கள் உள்ளன. ஆனால் நம் மக்களை வைத்துக்கொண்டு எப்படி செய்வது என்று தெரியவில்லை. பயன்படாத வளங்கள் எங்கள் நிறுவனத்தில் மிகவும் அதிகம். இடம், பொருள், மக்கள் திறன், இப்படி நெருக்கடி வரும் வரையில் எதையும் யோசிக்க மாட்டோம். இப்படி நிறைய கேட்கிறோம். மாற்றத்தை பற்றி விளக்க ஒரு தவளை கதை உண்டு. சுடுநீரில் ஒரு தவளையை போட்டால் அது வெப்பத்தை உணர்ந்து உடனே வெளியே குதித்துவிடும். ஆனால் அதே தவளையை ஒரு சிறிய நீர் நிறைந்த பாத்திரத்தில் போட்டு அடுப்பில் வைத்து மெல்ல கொதிக்க வையுங்கள். இதமாக சூடாவதை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். ஒரு நிலையில் வெப்பம் தாளாது ஆபத்தை உணரும் போது அது தன் எதிர்ப்பு சக்தியை இழந்து வெந்து போயிருக்கும். தடாலென வரும் மாற்றங்களிலிருந்து கூட தப்பிக்கலாம். மெல்ல நிகழும் மாற்றங்கள் தான் நம்மை கொல்ல வரும் மாற்றங்கள். நன்றி, வணக்கம்.